ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய் துவையல். சுண்டக்காய் துவையல் பண்ண தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. நான் தோல் நீக்காமல் முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு உளுந்து. நீங்கள் நார்மல் உளுந்து கூட எடுத்துக்கலாம். சுண்டக்காய் 1 கப், 3 வரமிளகா, 3 பச்சை மிளகா, 10லேருந்து 20 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். உளுந்து பொன்னிறமாக வதக்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, 1 கப் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல அது, ப்ளஸ் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே புளி, சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். புளி டேஸ்ட் பிடிக்காதவங்க எலுமிச்சப்பழ சாறு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த தொகையில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததில் நம்ம இப்போ தொகையில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக சுண்டக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சுண்டக்காய் துவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க சுண்டக்காய் சாப்பிட மாட்டாங்க, இப்படி தொகையில் அரைச்சி கொடுத்து பாருங்கள், சட்டுன்னு காலி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.